எல்லாரும் தமிழ் ஆடியன்ஸ் தான். அதனால தமிழ்லயே பேசலாம். தமிழ் சிறுகதை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நூற்றாண்டு காலத்தை கடந்த ஒரு கலை வடிவம். அது எழுத தொடங்கப்பட்ட சில ஆண்டுகளிலேயே அதனுடைய உயரங்களை தொட்ட ஒரு வடிவம், எழுத்து வடிவம். அதனுடைய பெரும்பாலான அந்த நுட்பங்கள், சிறுகதைக்கான நுட்பங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலான அம்சங்கள், செழுமையான ஒரு மொழி, வடிவம், கச்சிதமான சித்தரிப்பு, நேர்த்தி சித்தரிப்பு, வடிவம், இது எல்லாமே ஒரு சிற்றிதழின் வழியாக ஒரு காலகட்டத்திலேயே அது ஒரு வடிவத்தை எட்டிவிட்டன, ஒரு செழுமையை எட்டிவிட்ட ஒன்று. அது காலத்துக்கேற்ப பல்வேறு போக்குகளையும் அதே மாதிரி மாற்றங்களையும் உள்ளேற்று கொண்டு தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வடிவம். இன்றைக்கி ஒரு 125 130 வருஷம் கடந்த ஒரு வடிவத்தில் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்குது. இதில் 2000 ஆண்டுகளின் தொடக்கத்தில் ஒரு நாவல் எழுச்சி தமிழில் பெரிய அளவில் வந்தது. நாவல்களுக்கான ஒரு களம் அப்படிங்கிறது, ஒரு 10 வருஷம் நாவல்கள் மட்டுமே தமிழில், பிரமாதமான நாவல்கள், பல நாவல்கள் எழுதப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது. தமிழ் சிறுகதை வடிவம் அப்படிங்கிறது கவனிக்கப்படலையோ, தமிழ் சிறுகதைகள் எழுதப்படலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் ஒரு மயக்கமும் இருந்தது. ஏன்னா நாவல்களுக்கான கவனமும் நாவல்கள் எழுதப்படக்கூடிய வீச்சும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த காலத்திலையும் தொடர்ந்து சிறுகதைகள் எழுதப்பட்டு கொண்டிருந்தன, தொகுப்புகள் வெளிவந்து கொண்டு தான் இருந்தன. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. அதாவது தமிழ் சிறுகதைகள் ஒரு தேக்கத்தை நோக்கி போயிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் 2010க்கு அப்புறம் 2010 வாக்கில் தமிழ் இணையதழ்கள், மின்னதழ்களுடைய வருகையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த ஒரு எண்ணத்துலேயும் ஒரு சந்தேகத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. சிறுகதைகள் மீண்டும் ஒரு எழுச்சியோட வந்ததுக்கு ஒரு காரணமாக இந்த மின்னதழ்களையும் இந்த இணையதழ்களையும் குறிப்பிடலாம். சொல்வனம் மாதிரியான இதழ்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சொல்வனம், யாவரும், அப்புறம் கனலி, தமிழினி, அகல், கபாடபுரம், இந்த மாதிரி பல இதழ்கள், சில இதழ்கள் அப்பப்போ நின்றுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வேற இதழ்கள் வந்துட்டு தான் இருக்கு. இவைகள் எல்லாமே சிறுகதைக்கான ஒரு பெரிய திறப்பை ஏற்படுத்தின. அதாவது எண்ணிக்கை அளவில் ஒரு பத்திரிகையில் 3 கதை, அதிகபட்சம் 3 கதைகள் தான் அச்சாகுங்கிற நிலைமை மாறி ஒரு இணையதழ்களில் 15 கதைகள் ஒரே இதழ்களில் வரக்கூடிய சூழல்லாம் வந்தது. இப்போது சிறுகதைக்கான வாய்ப்புகள், எழுதப்படக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் புதியவர்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவில் இந்த இணைய பத்திரிகைகள் மூலமாக சாத்தியமாச்சு. அதனால் இந்த 2010 இன்னைக்கு 2025 வரைக்குமான இந்த 15 வருட கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பட்டியலிட்டால் நீங்கள் 50க்கும் மேற்பட்ட புதிய சிறுகதையாளர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு தொகுப்பு மட்டுமே வெளியிட்ட சிறுகதை தொகுப்பு வெளிவந்த எழுத்தாளர்கள் இருந்து 5 வருட காலகட்டத்துக்குள்ளேயே 5-6 தொகுப்புகள் வந்த எழுத்தாளர்கள் வரைக்கும் இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறுகதைக்கான ஒரு பதிப்பு சூழலும் அந்த எழுத்தாளர்களுக்கான வெளியீட்டு சூழலும் ரொம்ப இந்த மின்னிதழ்களின் வழியாக உருவாகி இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சிறுகதைகள் மீண்டும் எழுச்சி கொண்டு இருக்கின்ற இந்த 15 வருஷத்தில் எடுத்துட்டோம்னா, அது பல சாத்தியங்களையும், இவங்களுடைய தலைப்புக்கு ஏற்ப சாதனைகளும் இருக்குது, அதில் சாத்தியங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த நாவல்களின் அந்த 2000 2010 வரைக்கும் ஒரு மங்களா தெரிந்த சிறுகதை போக்கு அப்படிங்கிறது இந்த மறுபடியும் மின்னல்கள் வழியாக வந்திருக்குன்னு சொல்லும்போது, இதில் சில போக்குகளை அடையாளம் காட்டலாம். என்னென்னா, உலக அளவில் இருந்து பல எழுத்தாளர்களும் எழுதுகிறாங்க. அதாவது முதல்ல தமிழகத்திலிருந்து மட்டும் பத்திரிகைகள் மட்டும் எழுதி கொண்டிருந்த ஒரு போக்கு மாறி இன்றைக்கி உலகளாவிய அளவில் இருந்து இளைஞர்கள் பலர் எழுதுகிறாங்க. இதற்கு காரணம் உலகளாவிய அளவில் கணினி தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள், எல்லாரும் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு. அதனால் அந்த அனுபவங்களினுடைய காரணமாக அவங்களுடைய கதைகளை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த மின்னிதழ்கள் வழியாக ஒரே நேரத்தில் எல்லா வாசகர்களையும், உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா வாசகர்களையும் சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்புறம் இவங்களுக்கு இந்த எடிட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு பத்திரிகையில் இட பிரச்சனை காரணமாக அடுத்ததில் போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் அனுப்பின உடனே அந்த கதைகள் பிரசுரமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தயக்கம் இல்லாமல் நிறைய பேர் எழுதுகிறாங்க. சிறுகதைகள் எழுதக்கூடிய பெயர்கள் நீங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இதில் என்ன மாதிரியான சாதனைகள்லாம் உருவாகி இருக்குது, எந்த மாதிரியான புதிய களங்களை, ஏன்னா ஒரு 100 வருஷம் 125 வருஷம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதை வெளியில் நீங்கள் புதுசாக என்ன எழுதிட்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது.
எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட கதைகள் தான். புதுசாக நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சவால் எப்போவுமே ஒரு புதிய எழுத்தாளருக்கு இருக்கும். அந்த சவால்களை மீறி தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த புதிய அனுபவங்கள், புதிய களங்களை வந்து அவங்க பலர் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதற்கு முன்பு தமிழ் சிறுகதையில் காணப்படாத பல புதிய களங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து கணினித்துறையிலையும் சரி, அல்லது வந்து போர்ச்சூழலில் அகதியான தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களை பற்றின கதைகள் ஆறாலும் சரி, அல்லது ஏற்கனவே எழுதப்பட்ட சாதியத்தை பற்றின சிக்கல்களை இந்த நவீன உலகத்தில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி சூழலும் சரி, இந்த மாதிரியான கதைகளை தொடர்ந்து புதுசாக சேர்த்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே எழுதப்பட்ட இந்த கதை வெளிகளுக்குள்ள புதிய பரப்புகளை வந்து இவங்க சேர்த்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கி எழுதக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே புதிய ஊடகங்கள் வழியாக செல்லில் தான் எழுதுகிறாங்க. நிறைய பேர் கைபேசியில் தான் வந்து கதைகள், நாவல்களே எழுதுகிறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஊடகங்களில் எழுதும்போது இந்த ஊடகங்களால் வரக்கூடிய சிக்கல்கள், நவீன வாழ்க்கையில் ஒரு ஊடகங்கள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திட்டுருக்குன்னா அல்லது வந்து பாதிப்பை ஏற்படுத்தின்ற அந்த விஷயங்களை வந்து சிறுகதைகள் வழியாக எழுதுகிறாங்க. அதே மாதிரி இந்த ஊடகங்களை பயன்படுத்தி எழுதுறதுனால இந்த கதை வடிவங்கள்லையும் வந்து சில புதிய வடிவங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் சில மாறுபட்ட போக்குகளும் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நுண்கதைகள், ஃப்ளாஷ் ஃபிக்ஷன்ஸ், இந்த மாதிரியான குறுங்கதைகள், இது எழுதப்படக்கூடிய போக்குகள் கடந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அது நிறைய எழுதுகிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த ஊடகம் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். அது ஒரு வகையில் மொழிச்செழுமைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்று, இன்னொரு வகையில் வந்து பெரிய கதைகளை எழுதக்கூடிய வாய்ப்புகளை இல்லாமல் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்று. இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. இவங்க தான் இல்லை, பெரிய கதைகள், நாவல்கள் எழுதுறவங்க எல்லாருமே இந்த குறுங்கதைகள், ஃப்ளாஷ் ஃபிக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களையும் எழுதுகிறாங்க. இது மாதிரி இந்த போக்குகள் தொடர்ந்து மாறிட்டே இருக்குது. இந்த 10 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சிறுகதைகளுக்குள்ளே எழுதப்படக்கூடிய களங்களும் சரி, அதனுடைய வடிவங்களும் சரி, தொடர்ந்து பெரிய மாற்றங்களை சந்திச்சிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம உரையாட போகிறோம். இந்த ஒரு இளம் தலைமுறை சிறுகதை ஆசிரியர்களில் டாக்டர் மயிலும் சின்னப்பன் அவர் வந்து 3 தொகுப்புகள் வந்திருக்கு. நிறைய முக்கியமான கதைகள் எழுதியிருக்காரு. அவருடைய அனுபவங்களை வந்து அவர் இப்போ சொல்லலாம். சார் சொன்னது இப்போது இளைய தலைமுறை எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய சாத்தியங்கள், இது வரைக்கும் அச்சீவ் பண்ண சாதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் இந்த பதிப்பு வெளி இப்போ சொன்னாங்க இல்லையா, மின் இதழ்கள் வருது, நம்மளுக்கு பப்ளிஷிங் அரீனா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, எதாக இருந்தாலும் நம்ம உடனே பிரசுரிக்க முடியுது அப்படின்ற, இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயமாகவும் தான் இருக்குது. ஏன்னா வந்து கவிதைங்கிற ஒரு ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஸ்பாயில் ஆனதுக்கு காரணமே அதோட டைலூஷன் தான் அப்படின்றது. எது நல்ல கவிதைன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போகிற அளவுக்கு நிறையா கவிதைகள் எழுதப்பட்டு கொண்டே இருந்தது போல், மின்னிதழ்களின் வருகையால் வந்து நிறைய சிறுகதைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதில் நல்ல சிறுகதைகளை கண்டடையக்கூடிய சாத்தியங்கள் குறைவாக இருக்குது. ரொம்ப தேடி பார்த்தா ஒரு 2017 எழுதின ஒரு நல்ல சிறுகதை போன வாரம் தான் கண்ணிலைப்படுது அப்படின்ற நிலைமைக்கெலாம் இருக்குது. இத்தனைக்கும் தொடர்ந்து மின்னிதழ்களை வாசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துமே டைலூஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற போக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை வந்து இப்போது ரீசன்ட் ட்ரெண்ட் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவோட வருகை. இதில் வந்து ஒரு எழுத்தாளரோட ஒரு 5 கதைகளை நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டு, இதே போல் எனக்கு ஒரு கதையை எழுதி கொடுன்னா அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒன்று எழுதி, இத்தனைக்கும் ஏஐ வந்து பட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு இளம் எழுத்தாளருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவால். அதை எடுத்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கலை உள்ளே இல்லைன்னு அர்த்தம். பட் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக வரும் காலத்தில் இருக்கும். ஒரே ஒரு பேட்டர்னில் ஒரு 5 கதைகளை கொடுத்தா 6வது கதையை அதே பேட்டர்னில் தான் எழுதிட முடியுது. ஸோ நம்மளோட வெர்சட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட க்ரியேட்டிவ் சக்ஸஸ் வந்து அதில் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த பிரெயின் ராட்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது எவ்வளோ தூரம் நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவை சார்ந்து இருக்கிறோமோ நம்மளோட சிந்திக்கும் திறன் வந்து மழுங்கி போகும் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு கட்டத்தில் வந்து இதை சார்ந்தே நம்ம இருக்கும் போது புது க்ரியேட்டிவ் கதைகள் வராமல் போகலாம். அந்த சவால் வந்து இப்போது இளைஞர்கள் மத்தியில் இந்த தலைமுறைக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எழுதப்பட்ட கதைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி துறை சார்ந்த கதைகள் நிறையா இப்போது வந்திருக்கு. கடைசி ஒரு 15 வருடங்களில் பார்த்தோம் அப்படின்னா கணினித்துறை சார்ந்து, மருத்துவத்துறை சார்ந்து, ஈவன் பொற்கொள்ளர்கள் அவங்களோட துறை சார்ந்து, மீனவர்கள் சார்ந்து, இந்த மாதிரி அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒருவரே அந்த கதையை எழுதும் போது அதோட ஆத்தென்டிசிட்டி, அதோட நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த கதைகள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஜாஸ்தி இருக்குது.
பட் அதே கதையில் உள்ள இன்னொரு பிரச்சனையை நம்ம பார்க்குறது என்னென்னா, அதில் வெறும் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சில கதையில் இருக்கும். கதையோட கான்டென்ட் வந்து, அதாவது அது பேசுபொருள் என்ன, அது எதை நோக்கி கேள்வி எழுப்புது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப மழுங்கடிக்கப்பட்டு வெறுமனே வந்து டீட்டெயில்களால் மட்டும் நிரம்பக்கூடிய, இது வந்து 2 பக்கமே நம்மளுக்கு ஒரு கூரிய முனை கொண்ட விஷயமா அமைஞ்சிருது. ஸோ தன்னை ஒரு எழுத்தாளராக முதல்ல பாவிச்சுக்கிட்டு தன்னோட துறையை 2ஆம் பட்சமாக வச்சுக்க பட்சத்தில் தான் அது ஒரு நல்ல கதையாக உருவாக முடியும். தன்னை வந்து ஒரு துறை சார்ந்த மனிதராகவே நினச்சிக்கிட்டு அந்த கதையை எழுதும்போது அந்த கதை தோல்வி அடையக்கூடிய சாத்தியம் தான் அதில் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நிலம் சார்ந்த விஷயங்கள். நிறைய பயண வாய்ப்புகள் இப்போதைக்கு எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ வந்து முந்தைய தலைமுறையோட எல்லாருமே அயல்நாடுகளில் வேலை செய்யக்கூடிய அந்த வாழ்வியல் சூழலை வந்து எழுதக்கூடிய சூழல் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து இங்கேயே வந்து அதிகமாக எழுதப்படாத நிலங்கள் வந்து புதிய கதைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து வடகிழக்கு மாகாணங்கள்லேருந்து போய் வேலை செய்யக்கூடியவர்கள், வட இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய ஹிந்தி கலந்த கொஞ்சம் பிற மொழி கலந்த கொஞ்சம் கதைகள். போன தலைமுறையில் இப்போ திலீப் குமார் வந்து கொஞ்சம் குஜராத்தி கலந்து எழுதுறாரு அப்படின்னா, இந்த தலைமுறையில் வந்து அதே போல கதைகள் வருது. சொல்லப்போனால் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பாண்டிச்சேரி வட்டத்திலேருந்து ஹரிசங்கர் எழுதுறாப்புல. அயல் நாடுகள் பிரவேசிக்கக்கூடிய பல நாடுகள் கடந்து வந்த அனுபவங்களை பற்றி விஜயராவணன் எழுதுறாரு. கன்னித்துறை சார்ந்து நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தலைமுறையோட வீச்சு என்று இதை ஒரு பக்கம் கொண்டுவிட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் அடிப்படையாக கொண்டே இயங்குறாங்க அப்படின்ற ஒரு தாட். பழைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? 2000க்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் இன்னும் மாறலை அப்படின்றதுமே ஒரு குற்றச்சாட்டாக இந்த தலைமுறை மேலே வைக்கப்படும். இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிட்டு அவங்களோட புதிய துறைகளை அதில் உள்ள செலுத்த போகிறதுக்கான ஒரு ஸ்கோப் மட்டும்தான் இதில் இருக்கோ இந்த கதையில். ஒரு படிக்கும் போது ஒரு பரவசம் உண்டானாலும், வாசித்து முடிக்கும் போது இந்த கதை ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே போய் நிற்குது. இது அவரோட சாயல், இது இவரோட சாயல், நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த விமர்சனம் என் மேலேயும் உண்டு. ஸோ இந்த அடையாளத்துக்கு உள்ள அடையாளத்தை மீற வேண்டிய கட்டாயம். ஒரு வித்தியாசமான கதை, இது கோணங்கி ஸ்கூல், இது ஜெயமோகன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஈஸி ஒரு பிராண்டிங் வைக்கக்கூடிய ஒரு அடையாளம் வந்து இந்த சூழலில் இருந்துட்டு இருக்கு. இதை உடைச்சு வெளியே வரக்கூடிய ஒரு சவால் வந்து இளைய தலைமுறைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மயிலன் சொன்னது வந்து அதான், அந்த சாயல் அப்படிங்கிறது ஒரு 125 வருஷ சிறுகதையில் ஏற்கனவே எல்லாமே எழுதப்பட்டுருச்சு. அந்த வடிவங்கள், சொல்முறை எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ளேட், எல்லா விதமான கதைகளுக்கும் ஒரு டெம்ப்ளேட் தமிழில் உருவாகி இருக்குது. அதை மீறி எழுதுறது தான் ஒரு பெரிய சவால் அப்படிங்கிறது. இப்போ இமயம் இருக்கார். இமயம் வந்து இந்த அன்றாடத்தின் சிறுகதைகள், இந்த கதைகளை வந்து மிகவும் வெற்றிகரமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுகதையாளர். அவருடைய இந்த இளைய தலைமுறை சிறுகதைகளை வந்து அவர் எப்படி பார்க்குறாருன்னு கேட்போம். வணக்கம். முதல்ல இந்த புக் ஃபோரம் நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழி எழுத்தாளர்களும் வாசகர்களும் சந்தித்து உரையாடக்கூடிய 3 நாள் வாய்ப்பு. இந்த உறவின் மூலமாகத்தான் இந்திய இலக்கியத்தை, இந்திய பண்பாட்டை, இந்திய நாகரிகத்தை வளர்த்தெடுக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. தமிழ் சிறுகதை வரலாறு ஒரு நீண்ட கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் என்று வைத்துக்கொண்டால் கூட, தொடக்க கால சிறுகதைகள் மையப்படுத்தி எழுதிய கதை கலன் மொழி, அதற்கு அடுத்ததாக வந்த திராவிட எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகளுடைய மையம் அதனுடைய மொழி, மார்க்சிய எழுத்தாளர்கள் எழுதிய கதைகளுடைய மொழி, அவர்கள் கொண்ட கதைக்கலன், அதற்கு பின்பாக பெண்ணிய இலக்கியம் பற்றி சிறுகதையில் எழுதிய எழுத்தாளருடைய மொழி, வடிவம், கதையினுடைய மையம், அதற்கு பின்பாக 2000 தலித் இலக்கியம் வந்தபோது அதனுடைய மொழி, அதனுடைய களம். இப்போது 2010க்கு பின்னாடி 2021 எழுதக்கூடிய எழுத்தாளருடைய கதை, அவருடைய மொழி, அவருடைய கதையினுடைய உள்ளடக்கம், அவள் கதை சொல்ல தேர்ந்தெடுத்த முறையெல்லாம் பார்க்கிற போது 2000க்கு முன்பு உலகமயத்தை எதிர்த்த எழுத்தாளருடைய கதைகள், இன்று 2000க்கு பின்பு 2000க்கு பின்பாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் உலகமயமாக்கத்தை கொண்டாடக்கூடிய, அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப வித்தியாசம்னு நினைக்கிறேன். அடிப்படையிலேயே இந்த கதைகள், இந்த ஒரு ஆண்டுகளில் எனக்கு பிடிச்ச 4 கதைகள் இருக்குது. எப்படி இந்த தமிழ் சிறுகதை இன்றைக்கி இருக்குது, 1910 பேச முடியாத அல்லது பேச தயங்கின விஷயங்கள்லாம் 2010 சர்வ சாதாரணமாக பேசப்படுகிறது.
கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் கூட இதெல்லாம் எழுதலாமா, எழுதுனா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினைச்ச கதைகள் எல்லாம் இன்று கதைகளாகிறது. அது பேசப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் எழுத்தாளர்கள் இருக்காங்க, சிறுகதை எழுத்தாளர்கள் அப்படின்னு சும்மா ஒரு பட்டியல் நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். இப்போ கிருஷ்ணனின் 1000 நாமங்கள் சுனில் கிருஷ்ணன் எழுதுனது. இவருடைய கதையை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. இவர் ரொம்ப வித்தியாசமாக, போகன் சங்கர் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட எழுத்தாளர். ஆகாசமாடன் கருத்துடையான் எழுதுனது. இவர் முழுக்க முழுக்க கவிதை வடிவிலே சிறுகதை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். பிரதியின் மரணங்கள், லைலா எக்ஸ், இவங்க பெரும்பகுதி இந்த பெண்ணியம் இன்றைய முரண்பாட்டை பேசக்கூடிய ஒரு எழுத்தாளர். பாம்புவால் பட்ட கதை துர்க்கையாண்டி, இவர் இந்த கிராமத்திற்கும் நகரத்திற்குமான ஒரு முரண்பாட்டை பேசக்கூடிய ஒரு சிறுகதை ஆசிரியர். தாழிடப்பட்ட கதவுகள் கரீம், இவரும் இந்த நவீன காலத்தால் உருவாக்கப்பட்ட, நவீன இலக்கியத்தால் உருவாக்கப்பட்ட மொழியால் தாக்குதலுக்கு உள்ளாட்பட்ட ஒரு எழுத்தாளர். இவர் தன்னுடைய கதையை வேறு விதமாக எழுதுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர். நாம் ஏன் அந்த தேநீரை பழகவில்லை, உமா பாரதிங்கிறவங்க எழுதுனது. அப்புறம் பெர்ஃப்யூம், ரமேஷ் ரக்ஷன். இந்த தலைப்புகளே இப்போ சில புதுசாக இருக்கும். இந்த பெர்ஃப்யூம்ங்கிறது இப்போ 2000க்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் அந்த தலைப்பு வைக்க முடியும். 80ல் 2000க்கு முன்னாடி எதுனா 1910 எதுனா எழுத்தாலும் இந்த மாதிரி தலைப்பு வைக்கவே முடியாது. அவருக்கு அது தெரியவும் தெரியாது. இறுதி இரவு சரவண கார்த்திகேயன் எழுதின சிறுகதை தொகுப்பு. கேசம் நரன் எழுதின சிறுகதை தொகுப்பு. லங்கூர் லக்ஷ்மி சிவகுமார் எழுதினது. பனிக்குள்ளா இளங்கோ எழுதினது. டொரினா கார்த்திக் பாலசுப்ரமணியம். அதே மாதிரி தான் முன்னாடி இந்த பெர்ஃப்யூம், இந்த டொரினாங்கிற தலைப்புகள்லாம். கண்ணம்மா ஜீவா கரிகாலன் எழுதின சிறுகதை தொகுப்பு. மாநில பட்டாம்பூச்சிகள் கார்த்திகை பாண்டியன் எழுதினது. அப்புறம் நாயகிகள் நாயகர்கள் சுரேஷ் பிரதீப் எழுதின சிறுகதை தொகுப்பு. மெருசாவின் கண்களின் முன் நிறுத்தப்பட்ட காலம் அப்படிங்க யதார்த்தன் எழுதின சிறுகதை தொகுப்பு. துரதிர்ஷ்டம் கப்பலின் கதை பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் எழுதின சிறுகதை தொகுப்பு. நீலம் பூக்கும் திருமடம் தீபா எழுதின சிறுகதை தொகுப்பு. இவங்க பெரும்பகுதி இந்த பெண் உடல் அரசியல் அல்லது கிராம குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய முரண்பாட்டை எழுதக்கூடிய ஒரு சிறுகதை ஆசிரியர். குருதி உறவு கமலாதேவி. கருப்பட்டி மலர்வதி. கற்றாழை கிருத்திகா. கடலுக்கு பின் பொன்முகலி. கட்டக்கால் சதீஷ் கிரா. சுஜா செல்லப்பன் அப்படிங்கிறவ மிக முக்கியமான எழுத்தாளராக வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு சிறுகதை தொகுப்பு பேர் லூசாடி நீ காலச்சித்தனை இருந்தது. கலைச்செல்வி சித்ராவுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு. இப்போ ஆங்கிலம் எனக்கே தெரியாதது எனக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இடதுபுறம் உள்ள கதவு திறக்கும் ரெஜினா சந்திரா. இப்படி ஒரு குறைஞ்சது 25-30 பேர் இன்றைக்கி தொடர்ந்து சிறுகதை எழுதக்கூடிய எழுத்தாளர்களாக இருக்காங்க. இவங்க கதைகள் எல்லாம் படிக்கும்போது நிறைய வித்தியாசமாக தான் இருக்குது. நானே தயங்கக்கூடிய, நம்ம எழுதுனா என்ன நினைப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எந்த தயக்கத்துக்கும் உட்படாத ஒரே ஒரு எழுத்தாளர் நம்ம சார்னிவை தான் சொல்லுவோம். இப்போ அவரெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி ரைட்டர்ஸ் வந்துட்டாங்க. அதை நான் குறையா சொல்லலை. நாம் புனிதம் நினச்சது எல்லாமே இன்றைக்கி புனிதம் இல்லை. நேற்று உன்னதம் நினச்சது இன்றைக்கி உன்னதம் இல்லை. எல்லாமே இப்போ என்கின்ற ஒரு காலத்திற்கு வந்துட்டோம். அப்போ இலக்கியத்தை எழுதக்கூடியவர்களும் அப்படி தான் வர முடியும். சமூகத்தை பிரதிபலிக்கிறது, காலத்தை பிரதிபலிக்கிறது, இடத்தை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற நிலை இன்றைய சிறுகதை எழுத்தாளருடைய மனதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் இந்த எழுத்தாளர்கள், இந்த மின்னிதழ்கள் சொன்னது போல் மின்னிதழ்கள் இன்றைக்கே எழுதி, இன்றைக்கே பப்ளிஷ் பண்ணி, இன்றைக்கே புகழ் பெற்று, இன்றைக்கே அகில இந்திய அளவில் விருது பெற்று இந்த தமிழ் சமூகத்தால் கொண்டாடப்படணுங்கிற ஆசை இருக்குல்ல, கதை எழுதுவதை விடவும் இந்த ஆசை முதன்மையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த விருது பற்றின சிந்தனையை விட்டால், இலக்கியத்தில் எது முக்கியம்னா மொழி முக்கியம். பண்பாட்டை எழுதுகிறோம், கலாச்சாரத்தை எழுதுகிறோம், இடத்தை எழுதுகிறோம். இதுதான் இலக்கியத்தினுடைய அடிப்படையான நோக்கம் அப்படிங்கிறத உணர்ந்தால், இந்த விருது பற்றினது அல்லது என்னை பற்றி பேசலைங்கிறது அல்லது ஃபேஸ்புக்கில் லைக் போடலங்கிறதுக்காக சண்டை போடுறது, ஃபேஸ்புக்கில் எழுதலை அல்லது எதிராக எழுதிட்டான் அப்படிங்கிறத குரூப்பு உடஞ்சி போகிறது, இதை இலக்கியத்தை வளர்க்காது, மொழியை வளர்க்காது, பண்பாட்டை வளர்க்காது, கலாச்சாரத்தை வளர்க்காது. அடுத்த தலைமுறைக்கான வாழ்வை இந்த இலக்கியம் கொண்டு செல்லாது என்பதை அறிந்தால் அவர்கள் நல்ல எழுத்தாளர்களாக உருவாகுவார்கள். அவர்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு
நான் இந்த முந்தைய தலைமுறை எழுத்தாளர்களுக்கும் இன்றைய தலைமுறை எழுத்தாளர்களுக்குமான மிக முக்கியமான வேறுபாடாக கருதுவது இந்த சமூக பொறுப்பு என்பது குறைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த உதாரணமாக அந்த மார்க்சிய தொடர்புகள் 2000 வரைக்கும் ஒரு சமூக பொறுப்பு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து எப்போ குளோபலைசேஷனை கொண்டாடக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துட்டோமோ, குளோபலைசேஷனை வரவேற்கக்கூடிய அதனுடைய திளைக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிட்ட பிறகு இந்த சமூக பொறுப்பிலிருந்து நாம் விலகிவிட்டோமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கு நான் சமூக பொறுப்போடு தான் கதை எழுதுகிறேன் என்று சொன்னால் நான் அதை மறுக்க மாட்டேன். என்னுடைய பார்வையில் அவருடைய கதைகள் எல்லாம் படிக்கும்பொழுது அதைத்தான் தோன்றுகிறது. நான் 4 கதைகள் குறித்து இந்த போக்கு எப்படி இருக்குது என்பதை குறித்து 2 நிமிடங்களில் சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த ரவுண்டில் பேசு இந்த கதைகளா சொல்லிடுறேன், அதுக்கு பண்ணி ரவுண்டு வேண்டாம். சுருக்கமாக சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லை, லூசாடி நீ. இந்த லூசாடி நீங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, புருஷன் வந்து ஆஃபீஸில் இருக்காரு, பொண்டாட்டி மறந்து போய் ஃபோனை வச்சுட்டு போட்டான். அந்த அம்மாவுக்கு அந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. புருஷனுக்கு லேண்ட்லைனில் போட்டு உன் ஃபோன் நம்பருடைய பாஸ்வேர்டு என்ன ஒரு 100 முறை கேட்குது. அந்த அம்மா அந்த ஆள் நான் சொல்கிறான், லூசாடி லூசாடிங்கிறது அவன் சொல்கிறான். கடைசியாக சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன ஒரே சண்டை ஆகிடுது. கடைசியாக என்ன சொல்கிறான், லூசாடி நீங்கள் தாண்டி பாஸ்வேர்டுங்கிறான். இன்றைக்கி இந்த செல்ஃபோன் கணவன் மனைவிக்கு இடையில் எத்தகைய உறவை இருக்கிறது. இது 2000 இந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியாது. அந்த கதையை படிக்கும்போது நீங்கள் சிரிக்க முடியும், அது இன்றைய வாழ்க்கையோடு பொருத்தமாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். இது ஜோக்காக சொல்ல, இன்றைய சமூகத்தை அது பிரதிபலிக்க நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் கட்டக்கால்னு சதீஷ் கிரா என்னது அந்த கதை என்னென்னா, முன்னாடி ஒரு 2000 வரைக்கும் இந்த ஜாதிய இழிவுகள் அல்லது தொழில் சார்ந்த இழிவுகளை பற்றி பேசின கதைகள் எல்லாம் மங்கி போய் அன்றாட அல்லது நவீன கால வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய சிறுகதைகள் வரும்போது பன்றி மேய்க்கக்கூடிய பன்றி தொழிலாக கொண்ட ஒரு குடும்பத்தினுடைய கதை அதில் இருக்குது. கட்டக்கால்ங்கிறது எங்கள் ஏரியாவில் பன்றியை குறிக்கக்கூடியது. பன்றிக்கறிங்கிறதே கட்டக்கால் அப்படிங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் என்னென்னா, அவங்க அப்பா அம்மா வந்து பன்றி மேய்க்கக்கூடியவர்கள். இன்றைக்கும் இவன் சினிமா துறைக்கு வரான். இப்போ முந்தைய தலைமுறைக்கான வாழ்க்கையும் இன்றைய தலைமுறைக்குமான வாழ்க்கை வேறுபாடு என்னங்கிறத சொல்லுது. நகரத்தில் அவன் வந்து ஒட்டன் கிடையாது, பன்றி மேய்க்கக்கூடிய ஒட்டன் கிடையாது. ஆனால் கிராமத்துக்குள்ளே போய் இறங்கினோடனே அவனுக்கு பன்றி மேய்க்கிற ஒட்டன்கிற பேர் வருது அப்படிங்கிற அந்த கதை சொல்லுது. அப்புறம் அதுக்கடுத்து வந்து அகலாது அணையாதுன்னு சுஜா செல்லப்பன் எதுன்னு ஒரு கதை, ரொம்ப நல்ல கதை நான் நினைக்கிறேன். காலச்சூழல் வந்தது. இப்போ 2020 ஒரு பொண்ணு வந்து பிரா கடைக்கு போகுது. அந்த பிரா கடையில் இருக்கக்கூடிய பணியாளருக்கும் பிரா வாங்க போன பொண்ணுக்குமான ஒரு உரையாடல் தான். எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக இவ்வளோ துல்லியமாக தெளிவாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் மிகை இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு நல்ல கதை, ரொம்ப வியப்பான ஒரு கதை. நீங்கள் அதை படித்து பார்க்க நினைக்கிறேன். அதே மாதிரி அகரமுதலுடைய மாபெரும் தாய்ங்கிற ஒரு கதை. இந்த கதை எனக்கு எந்த விதத்தில் முக்கியம்னா, எல்லோருமே இலங்கையில் பெரும்பான்மையான இலங்கை எழுத்தாளர்கள் எல்லாமே போர் பற்றி மட்டும்தான் எழுதியிருக்காங்க. போரை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், சிரிப்பு, துயரம், இன்னொரு முகத்தை காட்டக்கூடிய ஒரு துயரமாக இருக்குது இந்த மாபெரும் தாய் அகரமுதலுடைய கதை. நன்றி, வணக்கம். நன்றி இமயம். இமயம் வந்து அகரமுதல்வனுடைய மாபெரும் தாயில் முடிச்சிருக்காரு. அதனால் உங்கள்கிட்டயே வரேன். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, போரினுடைய விளைவுகள் இது மாதிரியான ஒரு இடத்துலேருந்து இன்றைய அன்றாடம் அந்த பாதிப்புள்ளெல்லாம் அதுலேருந்தெல்லாம் வெளியே போய் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வை எப்படி நிர்மாணிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏழு எழுத்தாளர்களுடைய கதைகள் பலதும் பேசியிருக்கு பெரிய விரிவான அளவில். அதோடு சேர்த்து இதையும் வச்சுக்கலாம். முதல்ல இந்த ஈழ கதைகளுக்கு சில காலங்களுக்கு முன்னாடி அயலக எழுத்து அப்படின்னாவே ஈழ எழுத்து அல்லது சிங்கப்பூர், மலேசியா மாதிரியான இந்த 3 பகுதிகளிலிருந்து எழுதக்கூடிய தமிழ் கதைகள் அப்படிங்கிற மாதிரி நிலை மாறி இன்றைக்கி உலகளாவிய அளவில் எங்கே இருந்தும் வந்து தமிழ் கதைகள் எழுதப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவோ அல்லது லண்டனோ அமெரிக்காவோ எல்லா பகுதிகளிலிருந்தும் இந்த அயலக கதைகள் அப்படிங்கிறதுனுடைய பரப்பு வந்து பெரிய அளவில் விரிஞ்சிருக்கு. இந்த 2 விஷயத்தையும் இணைச்சு நீங்கள் சொல்லலாம். எனக்கு 2 ரவுண்டு வேணும். நான் வேறு ரவுண்டு எடுக்கிறது இல்லை. பொதுவாக இது மயிலஞ்சி சின்னப்பன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னார். இந்த இணைய இதழ்களினுடைய பெருக்கம் அப்படின்றதும் இமயம் வந்து பேசும்பொழுது இன்றைய எழுத்தில் வந்து ஒரு சமூக பொறுப்பின்மை இருக்கிறதா சொன்னார். மயிலன் சொன்னதில் வந்து எனக்கு நிறையவே உடன்பாடு உண்டு.
இணைய இதழ்களினுடைய பெருக்கத்தில் இருந்து ஒரு சிற்றிதழ் மரபில் இருந்து எந்திரிச்சு வந்த ஒரு தமிழ் சிறுகதையினுடைய பண்பு, அதனுடைய ஒரு கம்பீரம் வந்து இணைய இதழ்கள் உருவாகி வந்ததுக்கு அப்புறமா மெல்ல அது குறைஞ்சிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ சுகுமாரன் மாதிரியான ஒருத்தர் ஒரு துணுக்குக்கு அப்புறமா இல்லையே இது கதை இல்லையேன்னு சொல்லக்கூடிய கம்பீரத்தை இணைய இதழ் ஒரு பொழுது தராது. ஒரு சிறுகதை மரபில் இருந்து வரக்கூடிய ஒரு குரல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கம்பீரம் இன்னைக்கு வந்து இணையதழ்களில் இல்லாமல் போயிடுச்சு. அவர் தேர்வு பண்ணி அதுக்காக காத்திருந்து வரக்கூடியது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சமூக பொறுப்பின்மை அப்படின்றது பொதுவாக ஒரு மூத்த தலைமுறை வந்து இளைய தலைமுறையை பார்த்து சொல்லக்கூடிய சில டெம்ப்ளேட் வாக்கியங்கள்ல உண்டு. இது இவமே வாங்கியிருப்பார் நினைக்கிறேன், முன்னே எழுத்தாளர்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்க கூடும். ரெண்டாவது, இந்த உலகமயமாதலினுடைய சமரசம் வந்து இன்றைக்கு இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் தான் கடுமையாக அதை சீண்டிகிட்டே இருக்கக்கூடிய எழுத்துன்றது இளைய தலைமுறை எழுத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா முன்னைய தலைமுறை வந்து இந்த உலகமயமாக்கலையும் உலகமயதாலையும் ரெண்டையும் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த தலைமுறை எழுத வந்துடுச்சு. இன்றைக்கு எழுதக்கூடிய கார்த்திக் பாலசுப்ரமணியன் மாதிரியான ஒரு ரைட்டர், தரூக் மாதிரியான ஒரு நாவல் எழுதும் பொழுது கூட அது நான் ஒரு உலகமயமாக்கலினுடைய சூழலில் இருந்து தான் அதை வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு பூர்வகுடிகளை வந்து ஒடுக்குறாங்கன்றதை நான் உலகமயமாக்கல் சூழலில் இருந்து பார்க்கும் பொழுது நானுமே வந்து ஒரு ஆஸ்திரேலிய பழங்குடியாக தான் என்ன உணர்றேன். அதுக்கான வாய்ப்பு இந்த தலைமுறை அதிகமாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டினுடைய ஜுவோ புரஸ்கார் விருது பெற்ற லக்ஷ்மிகர் அவர்கள் இந்த அவையில் இருக்கார். அவருக்கு இந்த அவையின் சார்பில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா கேட்டது போல் போர் இலக்கியம் அல்லது வந்து ஈழ இலக்கியத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அயலக இலக்கியத்தில் இருந்து இன்றைக்கி அது பறந்துபட்ட ஒரு இலக்கியமாக வேறு வேறு நாடுகளில் இருந்து எழுதக்கூடிய இலக்கியமாக மாறி இருக்கு. அது குறித்து என்னன்றதும், பொதுவாக போர் நிலத்தில் இருந்து வெளியில் வந்தவங்க போரை கடந்து அன்றாடத்தை எப்படி பார்க்குறாங்கன்றதும், இது ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. ஒரு ஒரு போர் நிலத்திலிருந்து எழுத வந்தவர்களை நோக்கி கேட்கப்படுறது இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்றது என்ன வகையில் யோசித்தாலும் ஒன்று தான் வந்து நிற்கக்கூடிய இடம். பொதுவாக போரினுடைய தழும்புகளில் இருந்து வெளியேறி அவர்கள் கதை எழுத தொடங்கியதுக்கு பிறகு அன்றாடமுமே ஒரு வகையில் திருப்பி போர் அப்படின்றதுல தான் நிற்குது. எனக்கு வந்து என்னுடைய கனவுகள் குறித்த ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னு எனக்கு விருப்பத்தில் இருக்குது. கனவுகள் பெரும்பாலுமே வந்து என்ன அப்படின்னா வந்து போர் சித்திரங்கள் தான் திருப்ப வரும். என்ன மிகவும் தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு கனவோட சித்திரம், தொடர்ந்து வரக்கூடிய சித்திரம், ஒரு பெரிய பனங்காடு மொட்டையா நிற்கிறது, ஓலை எதுவுமே இல்லாமல் மொட்டையா நிற்கிறது மட்டும்தான் அப்படின்றது. அது கிட்டத்தட்ட ஒரு 90,000 விதவைகள், இந்த போருக்கு பிறகு 90,000 விதவைகள் தான் அந்த பனைமரம் அப்படின்னு திருப்ப எனக்கு வரும். அன்றாடத்தை வந்து எப்படி எழுதுறேன்னா, இப்போ செல்வம், காலம் செல்வம் மாதிரியானவர்கள் அதை வந்து ஒரு கடுமையான நகைச்சுவைக்குள்ளால முன்வைக்கிறது. அதில் பெரிய வலி இருக்கும், ஆனால் வந்து அது ஒரு பிராந்திய பகுதியோடு சேர்ந்து சொல்ல மாதிரியான எழுத்தாளர்கள் முன்வைக்கிறாங்க. எழுத்தாளர் தெய்வீகனை வந்து நம்ம இங்கே குறிப்பிடணும்னு விரும்புகிறேன். அவர் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய ஒரு ஈழ எழுத்தாளர். அவருடைய கதைகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு புலம்பெயர்ந்த எழுத்தில் வந்து ஒரு புதிய வகமையை அவர் வந்து முன்வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஈராக் யுத்தத்தில் போயிட்டு அங்கே வந்து இராணுவ பணியில் ஈடுபட்ட ஒரு நாய் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்து வாழுறத ஒரு அகதியாக இருந்து பார்க்குற ஒரு கதை எழுதியிருந்தார். ரொம்ப எனக்கு படித்ததுமே ரொம்ப பிரமாதமான கதையாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அன்றாடத்தை எழுதும் பொழுது வரக்கூடிய பெரிய நெருக்கடி அப்படின்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேற ஒன்றா இருக்குது. அகதிகளுக்கு இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு அகதி எதிர்கொள்ளக்கூடிய அன்றாடமும், ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய ஒரு அகதி அடையக்கூடிய அன்றாடமும் இரு துருவங்களாலானது. இங்கே வந்து எதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடி இருக்குது, அங்கே சிலதை சொல்ல முடியாது அல்லது நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்றது இருக்குது. இப்படி தான் இருக்கு. நன்றி ஆகிற முதல்வன். இப்போது இந்த கணினித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த கதைகள், அது வந்து ஒரு பெரிய துறைசார் கதைகளாக தமிழில் உருவாகியிருக்கு. முக்கியமான நாவல், நட்சத்திரவாசிகள், இந்த மாதிரி நாவல்கள், இருள் திண்ணமிரவுகள் மாதிரியான நாவல்கள்லாம் வந்திருக்கு. இந்த துறை சார்ந்து பெண்களுடைய 3 தலைமுறை பெண்களுடைய மனநிலை எப்படி வந்து இந்த தொழில் சார் சிக்கல்களை, குடும்ப உறவுகள் சார்ந்த சிக்கல்களை அல்லது தொழில் அந்த அலுவலக சூழலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறாங்க அல்லது எப்படி அதை வந்து
என்கவுண்டர் பண்ணுறாங்கிறத நிறைய லாவண்யா எழுதியிருக்காங்க, அவங்களுடைய கதைகளில் எழுதியிருக்காங்க. இந்த புதிய தலைமுறை எழுத்தாளர்களில் இந்த துறைசார் எழுத்துக்கள் பற்றியும், இதில் பெண்கள் நிறைய எழுத்தாளர்கள், புதிய எழுத்தாளர்களில் வந்து நிறைய பெண்கள் எழுதியிருக்காங்க. பெண்களுடைய சிறுகதை தொகுப்புகள் நிறைய வந்திருக்கு. இந்த இரண்டையும் குறித்து நீங்கள் சொல்லலாம். நன்றி எம்கோ சார். கடைசியாக கூப்பிட்றவங்களுக்கு ஒரு சிக்கல் உண்டு. நம்ம எழுதி வச்சுட்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே பேசிடுவாங்க. இணைய இதழ்கள் சார்ந்தே சொல்லலாம்னு நினச்சேன், அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அடையாள சிக்கல் சார்ந்து சொல்லலாம்னு நினச்சேன், அதையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நான் ஏதாவது புதுசாக சொல்லணுன்னா, இப்போதைக்கு எனக்கு முக்கியமாக தோன்ற சில விஷயங்களை நான் சொல்லலாம்னு நினச்சேன். பெண் எழுத்தாளர்களில் எழுதப்பட்டிருக்கிற சாதனைகள் என்ன, இல்லை புதுசாக அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன வலு சேர்த்துருக்காங்க தமிழுக்கு அப்படின்னு சொல்லி, சிறுகதைக்கு அப்படிங்கிறத பேசலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். இப்போ முதல்ல கேட்ட மாதிரி அலுவலகத்துக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை எழுதப்பட்ட சிறுகதைகள் நிறைய வந்திருக்கு. அந்த அந்த வரிசையில் நிறைய கதைகள் நான் எடுத்து காட்ட முடியும். ஆனால் அதை தாண்டி, துறைசார் எழுத்தை தாண்டி பெண்களுக்கு முக்கியமாக சில சிக்கல்களும் இருக்குது, சவால்களும் இருக்குது. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கிறதில்ல. பொதுவாக வந்து பயணங்கள், தனியாக பயணங்கள் போகிறதோ, இல்லை பெண்களே சேர்ந்து பயணங்கள் போகிறதோ, அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. இலக்கியத்துக்கு அவங்க அறிமுகமாகி வரத்துக்கே கொஞ்சம் காலம் ஆயிடுது. எப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு பின்னணி இருக்கிற பெண்களுக்கு பரவாயில்ல, அவங்களா கண்டடைஞ்சு வரணும்னா அது நீண்ட காலம் எடுக்குது. இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில் நிறைய நேரடியாக நான் இப்போ ஃபோன் பண்ணியோ இல்லை என்னுடைய படைப்புகளை அனுப்பியோ, என்னுடையன்னு இல்லை யாருனாலும் அனுப்பி கருத்துக்கள் எல்லாம் கேட்க முடியுது. இந்த இத்தனை இருத்தல்கள், எல்லா பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட முக்கியமாக நிறைய சிக்கல்கள் தாண்டி தான் பெண்கள் வர வேண்டியிருக்கு. இப்போ இவர் எம்கோ சார் சொன்ன மாதிரி அவர்களோட பாவனைகளை கூட ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துக்கு இன்னொரு மாதிரியெல்லாம் மாற்றிக்க வேண்டியிருக்கு. பெண்களுக்கு இந்த சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி நிறைய பேர் நல்ல எழுத்து படைப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த புலம்பெயர்ந்த கதைகளில் வந்து இப்போது மாஜிதான்னு ஒருத்தவங்க வந்து ரொம்ப அழகான கதைகளை எழுதிட்டுருக்காங்க. அவங்க வந்து அந்த கலாச்சார சிக்கல்களையும் கூடவே அவங்களோட துறை சார்ந்த அந்த கலவை இருக்கு இல்லையா, ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிட்ட, இல்லை பொருளாதாரம் வந்து ஏகத்துக்கு இருக்குது, அவங்கக்கிட்ட பணம் நிறைய இருக்குது, ஆனால் அவங்களுக்கு பின்னணியில் இயங்குகிற அந்த உளவியல் சிக்கல், இதெல்லாம் சார்ந்து ஒரு கலவையாக அவங்க எழுதியிருக்கிற ஒரு கதை வந்து கலைச்சூரில் தான் வந்திருக்கு. மேரேஜ் மைனர் கதை பேர் அது ரொம்ப சிறப்பான கதையாக நான் பார்த்தேன். அதில் வந்து இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள், அந்த கலாச்சார முரண்பாடுகள் கூடவே ஏன் இந்த சிக்கல் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கதையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெண்களை சார்ந்து இப்போ தீஜாலேருந்து தொடங்கி எம்கோ வரைக்குமான நிறைய எழுத்தாளர்கள் வந்து பெண்ணுடைய அக உணர்வுகளை அவங்க எப்படி நினைப்பாங்கங்கிற மாதிரி அவங்களாம் மாறி எழுதின கதைகள் நிறைய இருக்குது. அதே போல் பெண்கள் வந்து ஆண்களுடைய கண்ணோட்டத்திலோ இல்லை ஆண் மனநிலையிலோ எழுதின கதைகள் இருக்குது. அதில் வந்து ரம்யா அருண்ராயன் அவங்களோட கதைகளெல்லாம் சொல்லலாம். இதை விட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். புகழ்பெற்ற முன்னோடி எழுத்தாளர்களாக மாறி அசோகமித்ரனாவே ஒரு கதைக்குள்ளே எழுதின விஷயம் கமலதேவி எழுதியிருக்காங்க. அவங்க சூடாமணியாக மாறி எழுதின ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக புதுசு, தமிழுக்கு புதுசு அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் அறிவியல் புனைவுகள்லாம் தொடர்ந்து வருது. பொன்முகலி, சுசித்ரா போனவங்கெல்லாம் எழுதிட்டுருக்குறாங்க. விளிம்பு நிலை வந்து அமுதா ஆர்த்தி எழுதுகிறாங்க. அவங்களோட நிறைய கதைகளை சொல்ல முடியும். அப்புறம் நம்ம எம்பிவி எழுதின பைத்தியகார பிள்ளை மாதிரியான கதையில் வந்துட்டு ஒரு புனிதத்தை கட்டுடைச்சு தலைகீழாக மாற்றி பார்க்குற விஷயங்களையும் செய்திருக்காங்க. பெண் கதைகளில் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து கலைச்செல்வியோட அன்னை மாதிரியான கதைகளில் நம்ம பார்க்கலாம். எப்படி தாய்மை வந்து ஒரு புனிதத்துக்கு தாண்டி அந்த அன்னை கதையில் அன்னை மேலேயும் எனக்கு ஒரு கரிசனம் இருக்கும். ஏன்னா அவங்க எப்பயுமே பெண்கள் பொதுவாக ஒரு பொருளாதார ரீதியில்
தன்னிறைவு அடைஞ்சவங்களே பல விஷயங்களுக்கு வந்து தங்களுடைய குடும்பத்தை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கும். அந்த அந்த அது அப்படி அந்த பொருளாதார நிலை இல்லைன்னா அவங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு வாசிக்கிறதுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் எழுத்தாளர், அவங்க வாசிக்கிறதுக்கு கூட குடும்பத்துக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு. பணம் விட்டுருங்க, பணம் எப்படியோ அவங்க மேனேஜ் பண்ணி புத்தகங்களை வாங்கிடுறாங்க. ஆனால் உட்காந்து வாசிக்கிறதுக்கு கூட ஒரு சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் அந்த அன்னைக்கு இருக்கும் கலைச்செல்வியோட கதையில். ஆனால் அவங்க வந்து அதனால் தன்னுடைய மகளுக்கு ஒரு சின்ன துரோகத்தை செய்வாங்க. துரோகங்கிறத விட அது வேறு மாதிரி ஒரு விஷயமா வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள், நல்ல கதைகள் வந்து பெண்கள் தீவிரமாக எழுதிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு பெண் எழுத்தை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. சுருக்கமாக முடிச்சிட்டாங்க லாவண்யா. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. டாக்டர், நீங்கள் இங்கே இருக்கிறனால உங்களுடைய ஆரம்பகால கதைகள் வந்து உங்களுடைய துறைசார் கதைகள், அன்னோனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த கதைகள், அது ஒரு 5-6 கதைகள் எழுதுனீங்க. அதுக்கப்புறம் அந்த துறைசார் கதைகளை விட்டுட்டு வேறு கதைகளை எழுத ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? இதே வந்து திருச்செந்தாழை அவர் வந்து அவருடைய வணிக உலகம் சார்ந்த ஒரு உலகத்துக்குள்ளே தான் அவருடைய கதைகள் எல்லாமே அவர் எழுதியிருக்கார். பெரும்பாலான கதைகள் 1-2 விடுபட்டிருக்கலாம். பெரும்பாலான கதைகள் அவருடைய வணிக உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல், அதனுடைய துரோகங்கள், அதனுடைய இதை தான் வந்து வலுவாக எழுதியிருக்கார். இப்போ இந்த துறைசார் கதைகள் சார்ந்த ஒரு துறைசார் கதைகளை மட்டும் எழுதுறது அப்படிங்கிறது அந்த ஒரு எழுத்தாளருக்கு ஒரு சாதகமான அம்சமா, இல்லை நீங்கள் அதை ஏன் வெளியே விட்டு வந்தீங்கன்னு பாதகம்னு கருதுனதுனால அதை வெளியே விட்டுட்டு அந்த கதைகள்லேருந்து வெளியே வந்தீங்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லலாம். இல்லை, அது எந்த ஒரு அடையாளத்தையும் துறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணம் கிடையாது. அன்றாடம் நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறதோட ஒரு சுலபம் நம்மளுக்கு இருக்குது. அதை எழுதுறதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு உணர்ச்சி பிழம்பா ஒரு கதை எழுதுறது, ஒரு உருக வைக்கிற மாதிரி ஒரு கதை எழுதுறது, அந்த மாதிரி ஒரு தளத்துக்குள்ளே இயங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டாவது, ஏற்கனவே சில இடத்துல சொல்லியிருக்கேன், ரொம்ப ஒரு நெகட்டிவிஸ்டிக்கான ஒரு துறை, ரொம்ப பெசிமிஸ்டிக்கான துறை. ஒரு காவலர்களையும் மருத்துவர்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கேட்குற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அதுலேருந்து ஒரு விடுபடல் வேணுங்கிறது தான் நான் கலையை நோக்கி வர்றதுக்கான காரணம். அதை வந்து நான் திரும்ப வந்து அதே இங்கே செய்ய வேண்டாம், தனிப்பட்ட காரணம் அதில் உண்டு. பொதுவாக என்னை விட்டுட்டு நான் மற்றவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போது திருச்செந்தாழையை பற்றி நீங்கள் குறிப்பிட்டதுனால சொல்கிறேன். அவரோட கதைகள் வந்து நான் அடக்கத்தை வைத்து அளவிடுறதை விட அவரோட மொழியை வைத்து அளவிடக்கூடிய கதை தான். அது ஒரு நீங்கள் அந்த மொழியை எடுத்துட்டிங்கன்னா அந்த கதை சாதாரண கதையாக கூட நிறைய கதைகள் இருக்கும். அதில் இருக்க ஒரு கதையில் வந்து ஒரு கை இல்லாத ஒருத்தர் இருப்பார். அந்த அந்த கை இல்லாதவருக்கு கை எப்படி போனதுங்கிறதுக்கான பின்புலம் எதுவுமே அதில் இருக்காது. ஒரு காட்டில் அந்த கை படபடக்கிற அந்த கோபம் வந்து ஒரு இடத்துல வெளிப்படும். அது அவரோட மொழியில் அவர் விவரிக்கிற இடம் வந்து ஒரு 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 கவிதையோட இடம் அது. ஸோ முழுக்கவே மொழியை வைத்து தன்னோட கதைகளை சொல்லக்கூடிய ஒரு பாணி அவருடைய திருச்செந்தாழையோட. அதில் இருக்க அடக்கம் வந்து அவர் தேர்வு செய்கிற அடக்கம் வந்து அவரோட துறை சார்ந்து இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். தவிர அவர் துறையை பற்றி மையப்படுத்தி எழுதுன ஒரு எழுத்தாளர்னு நான் எடுத்துக்கல. இந்த சாயலில் வந்து இவர் இமயம் அவங்க சொல்லும் போதும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மொழி இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த தலைமுறையோட மொழி வந்து ஒரு ஒரு சிடுக்கானன்னா ஒரு பிழைகள் அதிகம் உள்ள ஒரு மொழியாக தான் இருக்கும். நிறைய இடத்துல ஒருமைப்பன்மை மீறும், நிறைய இடத்துல அவர்கள் நிறைய பிழைகள் உள்ள மொழி. ஈவன் நம்ம அச்சுக்கு போய் அது 2-3 ப்ரூஃப் ரீடிங்லாம் தாண்டி வந்த மொழியே கூட பிழைகள் உள்ள மொழியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மொழியை மையப்படுத்தி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் நான் ரொம்ப கவனித்து பார்க்குற ஆட்கள் அப்படின்னா, திருச்செந்தாழை ஒருத்தர், செந்தில் ஜெகநாதன் ஒருத்தர், தூயன் ஒருத்தர். இவங்க எல்லாருமே வந்து மொழியை மிகவும் அவங்க என்ன அடக்கம் எழுதுறாங்கங்கிறது உள்ள நான் போகல. எவ்வளோ தூரம் வந்து அந்த லாங்குவேஜுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. இன்னொருத்தர் மதியழகன் பழனிசாமின்னு ஒருத்தர், ரோல்ஸ் ராய்ஸும் கண்ணகியும் ஒருத்தர். ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒரு தலைப்பை ஒருத்தர் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த தலைமுறையோட தலைப்பு, ரோல்ஸ் ராய்ஸும் கண்ணகியும். ஸோ அந்த அவங்களோட மொழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் கவனிக்கிறேன். ஸோ இந்த துறை உள்ள நம்ம திரும்ப போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஈஸினஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பொருளீட்டலுக்கான ஒரு துறையில் இருக்கிறாங்க, அது போக மீதி நேரத்தில் எழுதுறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு ரா மெட்டீரியலை வச்சு ஒரு கச்சா பொருளை எடுத்து ஒரு கதையை படைக்கிறதுங்கிறது சுலபமான விஷயம். அதுக்காக அது போகிறாங்க. ரெண்டாவது, அந்த துறையை பற்றி பல பேர் எழுதினா, இப்போ கணினி துறையை பற்றி நிறைய பேர் எழுதினாலும் ஒரு சில கலைகள் தான் அதில் தனித்து தெரியுது. காரணம் என்னென்னா
அவங்க தொடக்கூடிய ஆதார உணர்ச்சின்றதுல உணர்வுகள் இருக்கு இல்லையா, அது வந்து அதுதான் அதில் மையப்படுது. வெறுமனே துறையை பற்றி மட்டும் பேசி ஒருத்தர் தப்பிச்சிட முடியும் அப்படின்றது இல்லை. அதை இன்னொரு விஷயம், அந்த அரசியல் சார்ந்த ஒரு பொறுப்புணர்வு கம்மியாக இருக்குன்னு சொன்ன விமர்சனம், இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, முந்தைய தலைமுறையில் ஒரு ஒரு சாதி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அது விமர்சனப்பட்டதை விட இன்னைக்கு அது விமர்சனப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருத்தரை எளிதாக அடையாளப்படுத்த, ஏன்னா இப்போ முன்னாடி இப்போ விமர்சனங்கிறதோட ட்ரோல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஈஸியாக பிராண்டிங் பண்ணிடலாம். இன்றைய தலைமுறையில் வந்து ஒரு சாதி சார்ந்த மொழியே பெரும்பாலும் இருக்காது. வட்டாரம் சார்ந்த மொழி இருக்கும். வட்டாரத்துக்கும் ஜாதி அடையாளங்கள் உண்டு என்றாலும் சாதி சார்ந்த மொழி, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவர் பிராமணர், ஆனால் பிராமண மொழியில் எழுத மாட்டார். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நான் வந்து உன்னோட உரையாடல் கூட பிராமண மொழியில் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அவரால் அந்த கதையை எழுத முடியும். அவர் வந்து சொல்லப்போனால் அதோட டீட்டெயிலிங் அவரால் இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். ஒரு அந்த வீட்டில் பேசக்கூடிய ஒரு மொழி அவரால் எழுத முடியும். அது ஏன் அவர் வேணான்னு நினைக்கிறாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அது. ஸோ அதே தான் நான் துறைகளுக்கும் யோசிக்கிறேன். ஒருத்தர் அது வேணும் வேணான்னு நினைக்கிறது வந்து தனிப்பட்ட முடிவு சார்ந்தது. அதில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. நிச்சயமாக வந்து எளிதாக சமைத்து விட முடியக்கூடிய கதைகள், ஆனால் வந்து அது வேணான்னு சொல்லிட்டு தனிப்பட்ட காரணங்கள் அடிப்படையில் தான். இந்த கேள்வி அகர முதல் ஒன்று தான். மைக் உங்கள் கைக்கு தான் வந்திருக்கு. இப்போ லோகேஷ் ரகுராமன் கதைகளை படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி சரவணன் சந்திரன், இந்த 2 பேர்த்துடைய கதைகளில் நான் வந்து ஒரு தனிப்பட்ட அம்சமாக நான் பார்க்குறது வந்து இவங்க வந்து தகவல்களின் வழியாக ஒரு புனை உலகத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த தகவல்கள் அல்லது நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய தகவல்கள் இருக்கு இல்லையா, அந்த தகவல்களை எடுத்துட்டு அதை ஒரு புனைவாக்கக்கூடிய ஒரு போக்கு இவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே அதிகமாக இருக்குது. இது இந்த புனை உலகத்துக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமா அணுகிறீங்க அப்படிங்கிறது தான். எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒரு போக்கை? நீங்கள் குறிப்பிட்ட 2 எழுத்தாளர்களையும் வச்சு இந்த பதிலை நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு வந்து பொதுவாக மயிலன் பேசினதில் தொடக்கத்தில் பேசின அந்த இணையதழ்களில் இருந்து இப்போ 2வது பதிலில் மயிலன் சொன்ன பதில் 2மே முரண்பாடாக இருந்துச்சு. எனக்கு பகல் கேட்கும் பொழுது அப்படி தோணுச்சு. இப்போ குறிப்பாக அவர் சொன்னதில் ஒன்றில் உடன்பாடு இருந்துச்சு. இந்த துறை சார்ந்த அனுபவங்கள் என்பவையே அடிப்படையில் நமக்கு தெரியாத தரவுகளை கொண்டிருப்பதால் மட்டும்தான் அது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பொதுவாக போர்க்கதைகள்லேயே வந்து ஒரு எரிகணை விழுந்தது 10 பேர் இறந்து போனார்கள்ன்றத இப்போ தமிழ் சூழலில் ஒரு 35 வருஷம் படிச்சுட்டாங்க. அது குறிப்பாக ஈழத்தமிழ் இலக்கியத்தை அதிகமாக படித்தது இப்போ கனவுச்சிறை மாதிரியான புத்தகங்களை படித்தவங்களுக்கு இப்போ நாம் வந்து எரிகணைகள் விழுந்தது 10 பேர் இறந்து போனார்கள்ன்றது சொன்னால் உடனடியாக வந்து 35 வருஷமாக அந்த 10 பேர் சாகுறாங்க தம்பி, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நான் தாண்டுறது தான் என்னுடைய சாத்தியமும் சாதனையும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு ஆட்சி ஒரு மந்திரக்கத்தி வச்சிருந்தா அதை தன்னுடைய ஆதி குவையில சொருகி வெளியில உதிரத்தை எடுத்து மண்ணில் தெளிச்சான்னு எழுதுறதுக்கு தான் இங்கே ஒரு ரைட்டர் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நான் கருதுறேன். இப்போ இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு எழுதுவதால் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்பதே ஒரு வகையில் சமூக ஊடகங்களில் இருந்து இந்த உருவாகி வந்த இதனால தான் அது நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ் சிறுகதையில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு துளை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லது யுவன் சந்திரசேகரோட மொழியில் சொன்னால் அது வந்து ஒரு ஆறாத தழும்பா ஆகியிருக்கு சமகாலத்தில் தமிழ் சிறுகதை மேலே. இப்போ இந்த தரவுகளாக இருக்கட்டும் அல்லது துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதில் இருந்து மயிலன் சொன்ன ஒரு வார்த்தை ஆதார உணர்ச்சி அப்படின்றது எங்கே கிடைக்குது அப்படின்னா, இப்போ செந்தில் ஜெகநாதனுடைய மலைக்கண் கதையில் வரக்கூடிய ஒரு வசனம் என்னை எப்பயுமே அணையாத அகலாத ஒரு இதாக இருக்குது. அது ஜெயமோகன் கூட தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருப்பாரு. அம்மா எச்சில் துப்புறதுன்னா கூட பருத்தி செடி மேலே துப்புவா அப்படின்ற ஒரு சித்திரம் வந்து மொத்த மலைக்கண் அப்படின்றதே முதல்ல அம்மாவோட எச்சிலாக தான் எனக்குள்ள விழுந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ மொழின்றது அடிப்படையில் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். லாசாராவினுடைய மரபில் இருந்து சொன்னால் அல்லது நாம் கீராட்ட கூட ஒரு மொழி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நாஞ்சில் நாடன்ட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இமயத்திட்ட கூட பல மொழிகளை நாம் இது பண்ணிக்கிறோம். நாம் சீண்டவே அல்லது தொடவே விரும்பாத அல்லது நாம் பேச வந்து யோசிக்கக்கூடிய கண்மணி குணசேகரன் மாதிரியான மண்ணினுடைய எழுத்தாளர்கள்ட்ட கூட ஒரு மொழி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பொதுவான மொழியை நோக்கி நம்மளுடைய படைப்புகளை கொண்டு வர்றது என்பது ஒரு வகையில் அது ஒரு வன்முறை அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா இமயத்தினுடைய மொழியை இமயமும் என்னுடைய மொழியை நானும் செந்தில் ஜெகநாதனுடைய மொழியை
மயிலஞ்சி சின்னப்பனுடைய மொழியிலேயும் தான் கதைகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சமூகத்தில் நம்மளுடைய இந்த நூற்றாண்டில் ஒரு பன்மைத்துவத்துக்காக நாம் வந்து எல்லாருமே ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிறோமோ, அது மாதிரி வந்து மொழியிலையுமே ஒரு பன்மைத்துவம் வேண்டும் அப்படின்னு கருதக்கூடியவன் நான். இந்த தரவுகள் அல்லது துறைகளில் இருந்து மாறி இன்னைக்கு தமிழ் சிறுகதை வேறொரு இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு நான் கருதுறேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பபிள்ஸ் ஒரு நீர்க்குமிழி மாதிரி தோன்றி மறைந்த இடம்னு தான் நான் நம்புறேன் இப்போ வரைக்கும். இப்போ ஜிஎஸ்எஸ்வி நவீன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் தொன்மங்களை நோக்கி தொடர்ந்து எழுதிட்டே இருக்காரு. அது வந்து எவ்வளவுல ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்றது வேற. ஆனால் ஒரு எழுத்தாளர் வந்து புதுசாக வந்து அதை தொட்டு பார்க்குறான். அப்போ நமக்கு கபாடபுரத்திலிருந்து ஒரு மரபு இருக்கு, மாடர்ன் மோட்சத்திலிருந்து ஒரு மரபு இருக்கு, காடன் விழி மாதிரியான மரபுகளில் இருந்து வரக்கூடிய எழுத்தாளனா அவர் இருக்காரு. இப்போ விஜயகுமார் சம்மங்கரை அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காரு. இந்த சிவசித்து அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவருடைய ஒரு புத்தகம் உவர் அப்படின்னு ஒரு புத்தகம் தமிழில் ரொம்ப சிறந்த சிறுகதை தொகுப்பது. அதை பற்றி ஒருத்தர் கூட வந்து ஒரு சவுண்ட் இருக்கு. ஏன்னா அது மணல் வீடு பதிப்பகம் போட்ட ஒரு புத்தகம். இந்த மாதிரியான கதைகள் வேற வேற தளங்களில் வேற வேற புலங்களில் இருந்து வருது. அப்போ நம்ம வந்து படிக்கும் பொழுது இந்த தலைமுறை வந்து பெரிய சாத்தியங்களை உருவாக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மயிலன் சொன்னது ஒரு சாத்தியம். அது வந்து தன்னுடைய அடையாளங்களை நீக்க விரும்புது அப்படின்றது ஒரு குரல். இல்லை நான் வந்து வேறு ஒரு வகையில் என்னுடைய லைஃப்பை முன்வைக்கிறேன் அப்படின்றது ஒரு குரல். தரவுகள் ஒரு கட்டத்தில் வந்து உங்களுடைய தலைமுறையிலேயே தரவுகளை எழுதிய எழுத்தாளர்கள் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்களான்னு கேள்வி எங்கிட்டே வந்துருச்சு மறுபடியும். இப்போ இமயம் வந்து ஒரு பட்டியல் சொன்னார், சிறுகதை எழுத்தாளர்களுடைய பட்டியல், அவருடைய தலைப்பு அப்படிங்கிறது. அப்புறம் இந்த இணையதழ்களுடைய டைம் ஆயிடுச்சா? 5 நிமிஷம் இருக்கு இல்லையா? நான் ஒரு தகவலை மட்டும் சொல்லலான்ட்டு. இந்த ஜனநாயகப்படுத்தல் அப்படிங்கிற மாதிரியா இதை எடுத்துக்கலாம். அதாவது இந்த இணையதழ்களில் யார் வேணால் எழுதலாம், என்ன வேணால் எழுதலாம், அந்த மாதிரியான ஒரு ஜனநாயகப்படுத்தல் அப்படிங்கிற மாதிரி பொதுமைப்படுத்தினா அது 2 அது வந்து நைஃப் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான இருதலைப்பட்ட விஷயம்தான். அது அதில் சாதகங்கள் இருக்குது, பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த கேள்வி தான் கேட்கலான்ட்டு இருந்தேன். பட் நீங்கள் அதை ஒட்டியும் சொல்லலாம், அது நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயத்தையும் சொல்லலாம். மறுபடியும் வணக்கம். நான் சில விஷயங்களை வந்து சொல்லணும். சாத்தியங்களில் என்னெல்லாம் இன்னும் சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியல் வச்சுருந்தேன், பெரிய பட்டியல். அதில் வந்து எனக்கு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஜனநாயகப்படுத்தல் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கும் ஒரு பதில் சொல்லிடலான்னு தோணுது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பிரச்சனையாக ஒரு பாரமாக தான் ஆகும். அதில் என்னென்னா, இப்போ முன்னாடி எம்கோ சார் சொன்ன மாதிரி ஒரு மொழியின் சிக்கனம், இந்த ஊடகம் வந்து ஒரு மொழியின் சிக்கனத்தை கோர்ற அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து மிக நீண்ட கதைகளையும் எழுதுறாங்க. அதை லோகேஷ் ரகுராம் மாதிரியான கதைகளையும் எழுதுறாங்க. இந்த முரண் 2 சைட்லையுமே 2 தரப்புலையுமே இருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இமயம் சொன்ன மாதிரி இன்னைக்கே எழுதி நாளைக்கே வெளியிட்டு நாளான்னைக்கே புக்கு போட்டு அதுக்கப்புறம் விருது வாங்கணும். இந்த மாதிரி அவசர கதியான ஓட்டம் மொழியின் செறிவை குறைக்குது. கண்டிப்பாக செறிவாகவும் எழுதணுங்கிற ஒரு கட்டாயமும் இருக்குது. சின்னதாக எழுதணும், செறிவாக எழுதணும், அந்த கட்டாயமும் இருக்குது. அதே சமயம் நீர்த்து போகவும் செய்யுது. இந்த மாதிரியான பலவிதமான கலவைக்குள்ளே தான் இந்த இப்போ இருக்கிற ஊடக சூழலில் எழுத்து போயிட்டுருக்கு, சிறுகதைகள் போயிட்டுருக்கு. ஆனால் நான் பட்டியலில் வச்சிருக்கிறது என்னென்னா, சில எழுதப்படாத ஜேர்னல்ஸ், அதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது புதுமைப்பித்தன் ஆமுதுலிங்கம் அவங்கெல்லாம் எளிதாக வந்து நகைச்சுவை பாணியில் எழுதிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான கதைகள் வந்து இன்னும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள் அதிகம் இருக்குது. திகிலூட்டும் கதைகள், துப்பறியும் கதைகளில் வந்து நான் ரீசெண்டாக சொல்லணுன்னா 10 லட்சம் காலடி மாதிரியான ஒரு கதை, ஜெயமோவோட கதை மாதிரியான கதை வந்து எழுதுறதுக்கு நிறைய இன்னும் அதிகம் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொன்ம கதைகளையும் புனைவுகளையும், வரலாறு, தொன்மம் இதெல்லாம் மறு விசாரணை செய்கிற மாதிரியான ஸ்கோப் நிறைய இருக்குது. அதுவும் சாத்தியங்கள் நம் முன்னாடி விரிஞ்சிருக்கிறது. அப்புறம் நிறைய எழுதிட்டாங்களே, நீங்களே எழுதியிருக்கீங்க, நிறைய முன்னாடி எழுதியிருக்காங்களே, இன்னும் நிறைய இருக்குது. அது சுகுமாரன் சார்கிட்ட இருந்து சொல்லணும்னா, அந்த பாத்திரங்கள் நம்மக்கிட்டேயே நிறைய புராண பாத்திரங்கள் இருக்குது, அந்த கதைகளை எடுத்து எழுத கவிதைகள் பண்ணலாம். அப்புறம் காதல் கதைகள், ஒரு வாட்டி எம்கோ சார் தான் சொன்னார், நல்ல காதல் கதைகளே எழுதப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஸ்கோப்ஸ் நிறைய இருக்குது.
கண்மணிக்கு தெரியும். அந்த ஒரு சிறுகதை பயிலரங்கத்தில் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சிறுகதைகளை பேசணும். சிறுகதைகள் எழுதப்பட்ட சிறுகதைகள், எழுதப்படாத சிறுகதைகள். இப்போவும் வருத்தத்தோட சொல்கிறேன். களை வெட்டுறவனுக்கு களைக்கட்டு முக்கியம், ஏர் ஓட்டுறவனுக்கு ஏர் முக்கியம், எழுத்தாளனுக்கு பேனா முக்கியம். ஒரு எழுத்தாளனுக்கு முதன்மையான மிக முக்கியமான கருவி மொழி. அந்த மொழியே இல்லைங்கும்போது நீங்கள் கதை இல்லை. இவ்வளோதான் என்னால் இதுக்கு சொல்ல முடியும். இதுக்கு நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க, நான் அதுக்கு தயார் இல்லை. அண்ணா சொல்லுங்கண்ணே. நம்ம இல்லை 2 இருக்குது. 2 நம்ம நான் இல்லை 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 நான் அதெல்லாம் நான் ரொம்ப எனக்கு இலக்கணம் தெரிஞ்ச ஆள் இல்லை. நீங்கள் ஒரு கதையை எழுதும்போது அந்த கதாபாத்திரம் என்னவா இருக்குது, அது எந்த இடத்துல வாழுது, அது எந்த இடத்துல என்ன வகையிலான மொழியில் பேசுங்கிற அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறது. இவ்வளோதான். இப்போ என்னுடைய கதை ஒரு கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற பொம்பளையை பற்றி பேசினா அவள் வந்து அறிவியல் பெண்ணியம் பேச மாட்டாள். ஆடு மேய்க்க பேன்னு ஆட்டை பற்றி தான் பேசுவாள். அவ்வளோதான் நான் அந்த மொழியை எதிர்பார்க்குறேன். அதை ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ளே நீங்கள் அந்த கதாபாத்திரனுடைய எல்லையை மீறாமல் அந்த கதையினுடைய தன்மைக்கு மீறாத ஒரு மொழியை நீங்கள் சரியாக எழுதணுங்கிறத தவிர எனக்கு எந்த வேண்டுகோளும் இல்லை. கடைசி ஒரு கோரிக்கை, எழுதப்பட்ட கதைகளும் எழுதாத கதைகளும் தான். நம்முடைய எழுத்தாளர்கள் எல்லாமே தனி மனித துயரங்களும் குடும்ப துயரங்களும் முதன்மையாக இருக்குது. பொது சமூகத்தை பாதிக்கக்கூடிய, ஒட்டுமொத்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய துயரங்கள் நம்முடைய எழுத்தாளர்களை துன்புறுத்துவதே இல்லை. ஆகவே பொது சமூகத்தை துன்புறுத்தக்கூடிய எழுதுகள் நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.